வணக்கம். 2026 ஜனவரியில மதுரை ஒரு பெரிய நிகழ்வுக்கு தயாராகிட்டு இருக்கு. தி ரைஸ் எழுமின் அமைப்போட உலகளாவிய மாநாடு பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆனா எல்லாத்தையும் விட அந்த பேர் தான் கவனத்தை ஈர்க்குது. சங்கம் 5. இது ஏதோ ஒரு சாதாரண வணிக மாநாட்டு பேர் மாதிரி தெரியலையே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கிற மாதிரி தோணுது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது ஒரு வணிக மாநாடு மட்டும் இல்ல. 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து தமிழ் தொழில் முனைவோர், திறனாளர்கள், இளைஞர்கள்னு எல்லாரும் ஒண்ணு கூடுற ஒரு பெரும் சங்கமம் இது. இதோட மையக்கரு தொழில், வணிகம், அப்புறம் பேரறிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவு தான். ஆனா அதோட ஆன்மா வேற. அங்கதான் நான் வரேன். சங்கம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது இலக்கியம், இலக்கணம், புலவர்கள், பாண்டிய மன்னர்கள். அப்படி ஒரு வரலாற்று பெருமை வாய்ந்த பேரை ஒரு தொழில்நுட்ப மாநாட்டுக்கு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இது சும்மா ஒரு பேருக்காகவா இல்ல இதுக்குள்ள ஆழமான ஒரு தத்துவம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது நம்ம ஆழமாவே பார்க்கலாம். இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு தெளிவான வரலாற்று பார்வையும், ஒரு துணிச்சலான எதிர்கால கனவும் இருக்கு. முதல்ல அந்த சங்க மரபோட தொடர்ச்சிய நாம புரிஞ்சுக்கணும். இறையனார் களவியல் உரைப்படி முதல் சங்கம் தென்மதுரையில 4400 ஆண்டு கால வெளியில நடந்தது. 4400 ஆண்டுகளா? சரி, அது முதல் சங்கம். அடுத்து கபாடபுரத்துல இடைச்சங்கம், அது 3700 ஆண்டு கால வெளியில நடந்தது. இன்னைக்கு நாம கொண்டாடுற பல இலக்கியங்களை பந்த கடைசி சங்கம் இப்போ இருக்கிற மதுரையில 1850 ஆண்டு கால வெளியில நடந்தது. இந்த 3 சங்கங்களோட முதன்மை பணி என்னன்னா, தமிழோட அறிவையும் பண்பாட்டையும் சிதையாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது தான். அதோட தொடர்ச்சியா 1901ல பாண்டித்துரை தேவர் அவர்கள் மதுரையில 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தொடங்கினார் இல்லையா? அதேதான். அதோட நோக்கம் ரொம்ப உன்னதமானது. ஆனா அவருக்கு அதிகார சமூகத்தின் ஆதரவு கிடைக்கல. அதோட தொடர்ந்து எடுத்து செல்ல பெரும் வளங்கள் இருக்கவில்லை. அதனால அது முழுசா நிறைவேறாம போச்சு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. என்னது? சங்கம்ங்கிறது ஒரு சில வருஷத்துல முடியிற நிகழ்வு இல்ல. அது ஒரு தொடர் இயக்கம். ஒரு நீண்ட கால அறிவு பயணம். அந்த பயணத்தோட அடுத்த கட்டம் தான் சங்கம் 5. அன்று ஒரு இனத்தோட அடையாளம், மொழியும் பண்பாடும். அத அன்றைய புலவர்கள் சிறப்பா செஞ்சாங்க. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல பொருளாதார வலிமையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான் ஒரு இனத்தோட அடையாளத்தை உலக அரங்குல உறுதி செய்யுது. இது ஒரு முக்கியமான பார்வை. அதாவது பொருளாதார பலம் இல்லாம பண்பாட்ட மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா சிலர் இதை இப்படி பார்க்கலாமே, வணிகத்தை முன்னிறுத்துறதால அன்றைய சங்கங்கள் பாதுகாத்த அந்த கலை, இலக்கிய ஆன்மாவை நாம இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் வராதா? ரொம்ப அருமையான கேள்வி. நாங்க இத இப்படி பார்க்கிறோம். வணிகம் இலக்கு இல்ல. அது ஒரு கருவி. வளம் நிறைஞ்ச ஒரு சமூகத்தால தான் தன்னோட கலையையும் பண்பாட்டையும் அடுத்த கட்டத்துக்கு செழிக்க வைக்க முடியும். அன்று புலவர்கள் செஞ்சது அன்றைய காலத்துக்கான தமிழ் பணி. இன்னைக்கு தொழில் முனைவோனும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் செய்யறது இந்த காலத்துக்கான தமிழ் பணி. இந்த அடிப்படையில தான் 5ஆம் சங்கம் உருவாகுது. சரி, இந்த பார்வை புரியுது. அப்போ இந்த 5ஆம் சங்கத்தோட கால அளவு என்ன? இதுவும் ஒரு குறிப்பிட்ட கால நிகழ்வா? இல்ல இதுக்கு நீண்ட கால திட்டம் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது ஒரு மாநாட்டோட முடிற நிகழ்வு இல்ல. நாங்க ஜனவரி 2026 இருந்து ஜனவரி 2096 வரைக்குமான 70 ஆண்டுகள 5ஆம் சங்கத்தோட காலமா அறிவிக்கிறோம். 70 வருஷமா? கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. உலகம் ஒவ்வொரு காலாண்டுக்கும் தலைகீழா மாறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல 70 வருஷ இலக்குங்கிறது ஒரு கொள்கை முழக்கமா இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமா? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். இந்த 70 வருஷங்கிறது ஒரு குறியீடு. ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி. நாம எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. இது காலாண்டு நிதி அறிக்கைகள பத்தினது இல்ல. நம்ம அடுத்த தலைமுறைய பத்தினது. அரசு, சமூகம், தனிநபர்கள்னு நாம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா, இந்த 70 வருஷத்துல தமிழினம், அறிவு, பொருளாதாரம், பண்பாடுன்னு எல்லாத்துலயும் உலக அரங்குல ஒரு தவிர்க்க முடியாத ஆற்றலா மாறும்னு நாங்க நம்புறோம். இந்த மாநாடு அந்த பயணத்தோட முதல் அடி. அருமை. ஒரு நீண்ட கால பார்வையோட தொடக்க புள்ளி இது. சரி, இந்த முதல் அடியில அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு, அதாவது மாநாட்டுல கலந்துக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் காத்திருக்கு? இது வெறும் சந்திச்சு, பேசிட்டு கலைஞ்சு போற நிகழ்வு இல்ல. இது ஒரு செயல்பாட்டு தளம். 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து சுமார் 2000 தொழிலதிபர்கள், திறனாளர்கள் பங்கேற்கிறாங்க. இதன் மூலமா
சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழில் பரிமாற்றங்கள் நடக்கும்னு நாங்க உறுதியா நம்புறோம். 2000 கோடிங்கிறது ஒரு பெரிய இலக்காச்சே. மாநாடுகள்ல இப்படிப்பட்ட எண்கள் சாதாரணமாக சொல்லப்படுறது உண்டு. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன அனுபவம் இருக்கு? இது வெறும் கற்பனை இலக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி தி ரைஸ் எழுமின் அமைப்பு இதுவரை 15 உலக தமிழ் தொழில் அதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாட்ட மிகப்பெரிய அளவுல நடத்தியிருக்கு. அவைகளை வைத்து பார்க்கும்போது இது ஒரு யதார்த்தமான மதிப்பீடு. அதே நேரம் இது நாம் அடையக்கூடிய இலக்கும் கூட. சரி, இந்த மாநாட்டுல இருக்கிற சில முக்கிய திட்டங்களை பற்றி பேசலாம். உங்க குறிப்புகள்ல போட்டான்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? இது 5ஆம் சங்கத்தோட மிக முதன்மையான திட்டங்கள்ல ஒண்ணு. சங்க காலத்துல ஒரு இலக்கியம் சங்க பலகையில ஏறிடுச்சுன்னா அது தரத்தோட உச்சம்னு அர்த்தம். அது ஒரு அங்கீகாரம், ஒரு முத்திரை இல்லையா? ஆமா. அதுக்கு பிறகு கேள்விக்கே இடமில்ல. அதே போல மேட் இன் தமிழ்நாடுன்னு வர்ற தயாரிப்புகளுக்கு போட்டான் இங்கிற ஒரு உலகளாவிய தர முத்திரையை உருவாக்க விரும்புறோம். நாளைக்கு உலகத்தோட எந்த மூலையில ஒருத்தர் இந்த போட்டான் முத்திரையை பார்த்தாலும் இது தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு தரமான நம்பகமான தயாரிப்புங்கிற எண்ணம் வரணும். இது சங்கப்பலகையோட நவீன வடிவம். அப்படியானால் இது பொருட்களுக்கான சங்கப்பலகை. சரி, புதிய யோசனைகளுக்கும் தொழில் முனைவுக்கும் என்ன தளம் இருக்கு? முதலீட்டு திருவிழா பிட்ச் ஃபெஸ்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது யோசனைகளுக்கான சங்கப்பலகை. இன்னைக்கு இளைஞர்கள் பெண்கங்கிட்ட அற்புதமான புதுமையான திட்டங்கள் இருக்கு. ஆனா சரியான முதலீட்டாளரை சென்றடையறது தான் சவாலா இருக்கு. இந்த முதலீட்டு திருவிழா அந்த இடைவெளியை நிரப்புது. இதை எங்களோட G10 அதாவது குளோபல் தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க் முன்னெடுத்து நடத்தும். இந்த ஜீட்டானை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது மத்த முதலீட்டு அமைப்புகள் மாதிரியா, இல்ல இதுல ஏதாவது தனித்துவம் இருக்கா? கண்ட தொழில் முனைவோர்கள் அவங்க பணத்தோட சேர்த்து தங்களோட அனுபவம், அறிவு, உலகளாவிய தொடர்புகள்னு எல்லாத்தையும் அந்த புதிய தொழில் முனைவோரோட பகிர்ந்துக்குவாங்க. இது ஒரு முழுமையான வழிகாட்டி அமைப்பு. ஆக, பணத்தோட ஒரு வழிகாட்டியும் சேருது. இது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும். சரி, கோயம்புத்தூர், கரூர் மாதிரி பாரம்பரிய தொழில் நகரங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? 2000 பேர் கூடுற ஒரு பெரிய மாநாட்டுல ஒரு ஜவுளி ஏற்றுமதியாளர் தனக்கு தேவையான சரியான நபரை எப்படி சந்திப்பார்? மிகச் சரியான கேள்வி. இத நாங்க முன்னாலேயே யோசிச்சிருக்கோம். அதுக்காகத்தான் துறைவாரியான சந்திப்புகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர் ஆஸ்திரேலிய இறக்குமதியாளரை இங்கே சந்திக்கலாம். ஆமாம், கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு நிறுவனம் ஆப்பிரிக்காவுக்கான ஒரு விநியோகஸ்தரை இங்கே கண்டுபிடிக்கலாம். இந்த மாநாட்டை நாங்க சிறு சிறு ஆற்றல் மையங்களா பிரிச்சிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொடுக்கும் சேரிட்டி, தமிழ் வங்கி நிபுணர்களை ஒன்றிணைக்கும் தமிழ் பேங்கர்ஸ் இன்டர்நேஷனல், உலக தமிழ் வழக்கறிஞர்களின் குளோபல் தமிழ் லாயர்ஸ், சர்வதேச சரக்கு மற்றும் பரிவர்த்தனை துறையின் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் ஃபோரம், தமிழ் விற்பனை திறனாளிகளின் தமிழ் சேல்ஸ் ஃபோர்ஸ், நம்ம மண்ணின் தயாரிப்புகளை முன்னிறுத்தும் போட்டான் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் தமிழர் முதலீட்டு கூட்டமைப்பான குளோபல் தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க் ஆகியவை. இவை எல்லாமே த ரைஸ் எழுமின் அமைப்போட ஆற்றல் வாய்ந்த துணை அமைப்புகள். இம்மாநாட்டோட ஒரு பகுதியா ஒவ்வொரு அமைப்பும் தங்களோட துறைக்கான சிறப்பு துணை மாநாடுகளை நடத்துறாங்க. அப்படியானா இது ஒரு மாநாட்டுக்குள்ள பல மாநாடுகள் நடக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையான அரங்குல தங்களுக்கு தொடர்புடைய நபர்களோட நேரடியா உரையாட முடியும். இது நேரத்தை ரொம்ப திறமையா பயன்படுத்த உதவும். ஆழமா பகிர்ந்துக்கிற ஒரு பல்துறை அறிவு பரிமாற்ற மேடையா இந்த மாநாடு மாறுது. இந்த வணிகம், முதலீடு, தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார இயந்திரத்தை உருவாக்கும்னு புரியுது. ஆனா, நம்ம முதல்ல பேசின மாதிரி இந்த இயந்திரம் எப்படி நம்ம பண்பாட்டு ஆன்மாவுக்கு எரிபொருளா இருக்கும்? அதுக்கான திட்டங்கள் என்ன? வணிகம் கருவி, பண்பாடுதான் ஆன்மா. அதுக்காக 2 கனவு திட்டங்களை முன்வைக்கிறோம். முதலாவது தமிழூர். பேரே ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில பொருணை நதிக்கரையில 70 ஏக்கர்ல அமையவிருக்கிற ஒரு உலக தமிழ் கிராமம் இது. இதோட மையத்துல தமிழாலயம்னு ஒரு கட்டடம் அமையும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல எங்க இருந்து ஒரு தமிழர் வந்தாலும் இங்க வந்து நம்ம இலக்கியம், கலை, சித்த மருத்துவம் இதெல்லாம் கத்துக்கலாம். அதே நேரத்துல உலகளாவிய வணிக தொடர்புகளையும் உருவாக்கிக்கலாம். இது ஒரு பண்பாட்டு வணிக இணைப்பு மையமா செயல்படும். இது தவிர மாநாட்டின் போது நடக்கிற பண்பாட்டு நிகழ்வுகள். நிச்சயம். மாநாட்டோட முதல் நாள் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க இருக்கிற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிய கண்டுகளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, நம்ம வீரத்தோட அடையாளம். ரொம்ப சிறப்பான தொடக்கமா இருக்கும். நிறைவு நாள்ல நிறைவு நாள்ல
நம்ம நாகரிகத்தோட தொட்டிலான கீழடியில உலகத் தமிழர் ஒற்றுமை பொங்கல் நிகழ்வு நடக்கும். இது ஒரு காட்சியா அவங்க மனசுல கொண்டு வாங்க. 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து வந்த தமிழர்கள் அவங்க வாழ்ற நாட்டின் கொடியோட கீழடி மண்ணுல நின்னு ஒரே நேரத்துல பொங்கல் பானைய ஏந்தி சூரியனுக்கு நன்றி சொல்வாங்க. அந்த காட்சி உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த படிமம். அது வெறும் பொங்கல் விழா இல்ல. அது பல்லாயிரம் வருஷம் நம்ம வேர்களோட இன்னைக்கு உலகளாவிய அளவுல இருக்கிற நம்ம கிளைகளை இணைக்கிற ஒரு வரலாற்று தருணம். அதுதான் நோக்கம். அது உலகத் தமிழர்களோட ஒற்றுமைக்கு ஒரு சாட்சியா அமையும். இவ்வளவு திட்டங்கள், கனவுகள்லாம் இருக்கு. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட தொழில் முனைவோர், நான் ஏன் இந்த மாநாட்டுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, உங்க நேரடியான பதில் என்னவா இருக்கும்? 4 தெளிவான காரணங்கள். 1. தொடர்புகள். உங்க வாழ்நாள்ல நீங்க சந்திக்கவே முடியாத பல வெற்றி தமிழர்கள ஒரே இடத்துல சந்திக்கலாம். 2. உலக சந்தை. வெளிநாடுகளுக்கு போகாமலேயே உலகளாவிய வணிக வாய்ப்புகள் உங்க சொந்த மண்ணுல மதுரையில கிடைக்கும். 3. அறிவு. அடுத்த 10-20 வருஷத்துல உலகம் எந்த திசையில பயணிக்க போகுது, என்ன தொழில்நுட்பங்கள் ஆளப் போகுதுங்கிற தெளிவு கிடைக்கும். 4வது முதலீடு. உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சரியான முதலீட்டாளரையோ கூட்டாளியையோ இங்க எளிதா கண்டுபிடிக்கலாம். இது யாருக்கான அழைப்பு? பெரிய தொழிலதிபர்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒவ்வொரு தமிழருக்குமான அழைப்பு. நீங்க கோடிகள்ல தொழில் செய்யறவரா இருக்கலாம். இல்ல ஒரு சின்ன தொழில் தொடங்குற கனவோட இருக்கிற கல்லூரி மாணவரா இருக்கலாம். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்யற திறனாளரா இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் இங்க ஒரு தளம் இருக்கு. சாதி, மதம், அரசியல்னு எல்லாத்தையும் கடந்து தமிழருங்கிற ஒற்றை அடையாளத்துல இணைய எல்லா தமிழ் சொந்தங்களையும் அழைக்கிறோம். இதுல பங்கேற்க விரும்புறவங்க என்ன செய்யணும்? ரொம்ப எளிது. www.tamilrise.org அப்படிங்கிற இணையதளத்துல உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கலாம். அல்லது 9150060032 மற்றும் 9150060033 என்ற எண்கள்ல தொடர்பு கொண்டும் தகவல்களை பெறலாம். ஆனா முன்பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். ஏன்னா இடங்கள் ரொம்ப வேகமா நிரம்பிட்டு வருது. இந்த உரையாடலோட இறுதியில நாம தொடங்கிய இடத்துக்கே வரும். சங்கம் 5. ஆமா. முந்தைய சங்கங்கள் இலக்கியம் மூலமா நமக்கு ஒரு பெருமைமிக்க கடந்த காலத்தை வடிவமைச்சு கொடுத்தன. இந்த 5ஆம் சங்கம் தொழில் மற்றும் பேரறிவ கருவிகளா கொண்டு அடுத்த 3 தலைமுறைகளுக்கு ஒரு வளமான, வலிமையான எதிர்காலத்தை உருவாக்கும். இது வெறும் ஒரு மாநாடு இல்ல. இது ஒரு புதிய வரலாற்றோட தொடக்கம். வாருங்கள், இணைந்து சரித்திரம் படைப்போம். இது நமது காலம். தமிழராய் தலைநிமிரும் காலம்.